அடி பாவிகளா, கடைசியில மாடியில இப்படியா கும்மால அடிச்சிட்டு கிடந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? இருக்காதீங்க மணி, எல்லாம் உங்களாலதான். இப்போ என்ன அத்தை இதை வச்சே என்ன ஓட்டுன்னு ஓட்டுவாங்க. தேவையா எனக்கு? அடியே, நீ குறும்புக்காரின்னு தெரியும், ஆனா இம்புட்டு குசும்புக்காரின்றது இப்பதாண்டி எனக்கு புரியுது. அந்த பிள்ளை ஆசையா என்னடி கேட்டா? ஒன்னே ஒண்ணுதானே கேட்டா, அதை பேசாம கொடுத்துட்டு போறதை விட்டுட்டு இப்படி அந்த பிள்ளைய படாப்படுத்திருப்பீன்னு. இங்க பாருங்க அத்தை, இப்பவும் சொல்றேன், என் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க கேட்டாக நான் கொடுத்தேன், அம்பிட்டுட்டேன். ஆமா பாருமா, அப்பவும் கூட கூட நீ கேட்கறதுக்கு எப்படி சளைக்காம பதில் சொல்றான்ட்டு. நீ என்ன அர்த்தத்தை கேக்குற, அவ என்ன அர்த்தத்துல சொல்றானே? ஏய், அது ஒன்றும் எனக்கு புரியாமலாம் இல்லை. வேணும்ட்டு அந்த பிள்ளை போய் சொல்லிது மாற்றி மாற்றி பேசுதுட்டி. இங்க பாருங்க அத்தை, ஒன்று வேணும்னு கேட்டாங்க, அதான் ஒன்று நச்சுன்னு கொடுத்தேன். இது என்ன தப்பா? கண்ணத்தை நல்லா பதம் பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மாதிரி எப்படி வாயடிக்கிறா பாருங்களேன். பாவம், அந்த பிள்ளை கண்ணன் தான் வீங்கி போச்சு. ஒரு வார்த்தைக்கு என்ன மருந்து தடவணும். ஐயோ, உன் பெரியம்மா காரி கேட்டா அந்த பிள்ளை என்ன சொல்லி சமாளிக்குமே தெரியலடி. இவகிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் அவளை பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பிரியாணி வாங்க சொல்லிருக்காங்களா? அப்ப பேசுறதுன்னு செஞ்சாங்க. அவ எங்க முகத்தைய காட்டையா செஞ்சிருப்பான். மோரையை திருப்பி வச்சுதான் அவகிட்ட பேசிருப்பானா இருக்கும். அவ கண்ணில் மட்டும் பட்டு இருந்தா இந்நேரம் ஊரே ஒன்னா கூட்டி வச்சுதான் சண்டை வச்சிருப்பா. அதானே, பக்கத்துல மாமியாக்காரி இருக்காளே, ஒரு சம்மந்தி இருக்காளே, அந்த பையன் கொஞ்ச மாசம் இருக்கா பாத்தீங்களாமா? எம்புட்டு நெஞ்சு தெரியறதா இவன் நம்ம கிட்ட இப்படி பேசுவா? அது ஒண்ணு இல்ல, கொழுப்புமா, இவளுக்கு உடம்பு முழுக்க கொழுப்பு. அதான் இருட்டி மாவள, இன்னைக்கு உன்னை வெயிலே காய போட்டு அம்புட்டு கொழுப்பி உருக்கி எடுத்துறேன் பாரு. ஏன் அதுல பணியார எதுவும் சுட போறீங்களோ? அடி, ஆனாலும் கொஞ்சம் கூட உன் குசும்புக்கு குறைச்சிலே இல்லட்டி. இம்புட்டு பேசி பேசுறதுக்கு அப்புறமா குறைதா பாரு. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. அந்த சிவா பையன் எப்படிதான் உன்னை வச்சு சமாளிக்கிறானோ தெரியல. அட போங்க மைனி, அவரை வச்சுதான் என்னால சமாளிக்கவே முடியல. அவருக்கு மட்டும் எவ்வளவு தைரியமாக்கும். மாடியில எல்லாரும் எதுலயும் வச்சு கேக்குறாரு. அவருக்கே உடம்புல கொஞ்சம் கூட பயம் இல்ல, அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி இருக்குமா? நீ விளக்கு மாத்து கட்ட மாடியில நாங்கெல்லாம் இருந்தது அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் தனியா இருக்கதான் நினைச்சு கேட்டான். அதுக்காக இதுதான் சமயம், நான் அவனை நல்லா வச்சுல வாங்கிட்டு நீனே. ஆனா இப்படா அந்த மனுஷன் சிக்குவான் தான் காத்துட்டு கிடந்தேன். தூண்டில்ல மீன் மாட்டும் போது யாராவது விடுவாங்களா? அதான் நல்லா வச்சு பதம் பார்த்துட்டோம்ல ஐயாவே. என்னமா கேட்பாரு என்கிட்ட வந்து? எதுவும் கேட்கவே மாட்டான் தாயி. நீ என்ன எந்த தசை பக்கம் நிக்கோ சரி, அந்த பக்கம் அவன் திரும்பியும் பார்க்க மாட்டான். அந்த தசை பக்கம் அவன் தலை வச்சு படுக்கவே மாட்டான். எடுப்பானே ஓட்டான் என் தம்பி. ஐயோ ஐயோ, பாவம் என் பிள்ளை இவகிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப தான் அவசப்படுறான். ஏடி, உனக்கு ஏதாவது சத்தம் வித்தியாசமா கேட்டுது இப்போ? இல்லையம்மா, ஏன்? ஏடி, யாரோ பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. வேணாண்டி, நம்ம பேசாம வீட்டுக்கே போயிடுவோமா? அங்க இருந்தது சிவா பையன் ஓயாம இவ்வளவு சுத்தி சுத்தி வர, நம்மளால சுதந்திரமா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தானே இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். பேசி கீசி சமாதானப்படுத்தி இவளை பழபடி வீட்டுக்கே போலாங்கிற. ஐயோ, நல்ல வேலை, இப்பதான் நினைப்பு வருதுடா சாமி. வீட்டுக்கா? நான் வரவே மாட்டேன்டா. நான் மட்டும் எப்படி சொல்றவ? ஏட்டி வாட்டி, இது பயமா இருக்குடி. இந்த இடம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சுத்தி முத்தம் ஆட்களே காணோம். அதுவும் சிரிப்பு சத்தெல்லாம் ஒரு மாதிரி கேக்குதுட்டி. மைனி, மல்லிப்பூ வாசடிக்குது மைனி. இதுதான் சமையன்ட்டு நல்லா கொளுத்தி போட்டுட்டி. ஆமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்ன மைனி? மாடியில சிவா பையன் என்ன பார்த்து பயந்து பின்னங்கால் படற அடிக்க அதை அடிச்சு ஓடுனா, அது சரி. நீ யாரை பார்த்து பயந்த? ஐயோ, அதை மட்டும் தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தவே படுத்தாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரமா மறந்துருந்தேன். பழபடி ஞாபகப்படுத்தி விட்டீங்களா? போங்க மைனி. ஏன்னா இன்னைக்கு நைட்டு நான் எப்படிதான் தூங்குவேனோ தெரியல. ஏமாட்டி, என்னாச்சு அப்படி? மைனி, மாடியில ஏதோ ஒரு பெரிய வெள்ளை உருவம் போர்வை போத்தாமல இருந்துச்சு, அதானே? ஆமா மைனி, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலே பேய் இருக்குன்னு எனக்கே சந்தேகம் வந்துடுச்சு. நான் எங்கிட்ட அங்க சொல்ல, ஏன்னா ஏற்கனவே உங்க தம்பியை வேற ஓட்டிக்கிட்டு இருந்தானா. நான் பயந்தேன்னு சொன்னேன்னா பரவ அவர் என்ன பிடிச்சிக்கிட்டு வரேன்ட்டு தான் சொல்லாம அப்படியே மறைச்சிட்டேன் மைனி. இப்ப பலபடி நீங்க நினைப்ப படுத்து விட்டுட்டீங்க. நானே கஷ்டப்பட்டு மறந்துட்டேன் தெரியுமா? அட போங்கடி கூறு கட்டவங்களா, இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது? இல்லம்மா, நானும் நிஜமாவே மாடியில பார்த்தேன். எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்தது. எனக்கும் கிட்டக்கிட்டு கை கால்லாம் ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுங்க எதிர நம்ம பயந்தோம்னா அப்புறம் நம்மள இதுங்க கடந்து ஓட்டுமே. அதான் சமாளிச்சு நைஸா கீழே இறங்கிட்டேன். அதுக்கு பிறகு நீ எத்தனை நேரம் மாடிக்கு போயிட்டு வான்னு சொன்ன, நான் ஏன் போல? இதுக்காண்டி தாமா போகல. உண்மையே மாடியில ஏதோ இருக்குதுமா. அடி, நாங்க இங்க எத்தனை வருஷமா குப்பை கொட்டுறோம், எங்களுக்கு தெரியாது மாடியில என்ன இருக்குன்னு? அப்படிலாம் எதுவும் இல்லடி. நான் நைட்டு 12 மணிக்கு கூட மாடிக்கு போயிட்டு வந்திருக்கேன். நீ தைரியசாலி. நீ பயந்தாங்களையாப்பா? எனக்கு தெரிஞ்சு நீ எப்படி இவங்களை பயமுறுத்தியோ அதே மாதிரி உன்னையே யாராவது வெளில போட்டு நின்று பயமுறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேயாவது பிசாசாவது. ஆமாங்கிறேன், நீ வேற. ஐயோ, அவரை பார்த்துதான் இதுக்கெல்லாம் பயந்து தொலைச்சிச்சிங்கன்னு நினைக்கிறேன்.
என்னாச்சு? ஏட்டிகளா இதுக்கு மேல இங்க நாம இருக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். வாங்கடி வீட்டுக்கு போவோம். ஏன் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, திடீர்னு எதுக்கு குட்டைய கலப்புற அப்படி? இல்லாட்டி நிஜமாவே இங்க ஏதோ வித்தியாசமா சத்தெல்லாம் கேக்குது, சிரிப்பு சத்தெல்லாம் கேக்குது. வேணாண்டி வாட்டி போவோம். இப்பதான் கொஞ்சம் முன்னாடி என்னவோ பெருசா நீட்டி முழக்கினேன், பேயாவது பிசாசாவது எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பயமே இல்லை, நான் தைரியமானவளாக்கன்ட்டு. இப்போ நீ எப்படி தொடர்ந்துங்க இருக்க, பயப்பட ரொம்ப. எங்களுக்கெல்லாம் இப்படி அட்வைஸ் பண்ண, அப்போ உபதேசம்ன்றது ஊருக்கு மட்டும் தானே, உனக்கு ஒன்றும் இல்லையாப்போ? இதுதான் சமயம்ட்டு நல்லா வச்சு வாராதட்டி. உண்மையதான் சொல்றேன், வாட்டி போவான். சரி படிச்சு போ. அடி என்னத்துக்கிட்ட இப்படி வாயை பொழந்து பாக்குறேன், வாயை மூடிட்டி, பார்க்க சகிக்கல. உனக்கு எதுக்கு இந்த ஆவாத வரலாம்? ஒரு வார்த்தை கூட சொன்ன காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறேன். உனக்கு இந்த வயசான காலத்துல உன் உடம்ப தூக்கி சுமக்கிறத பெரும் பாடா இருக்க, இதுல என்னத்துக்கு இந்த 2 மூட்டையும் தூக்கிக்கிட்டு? அட போட்டி, உனக்கு என்னம்டி தெரியும், நாம போறது எங்கட்டி? இது என்ன கேள்வி? கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? பாப்பாக்காவை தானே பார்க்க போறோம். அந்த அக்கா என்ன நீ இப்படி அள்ளிட்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள விடுவேன்னு சொல்லிச்சாக்கும். அடியை நாம பொண்ணு எடுத்த வீட்டுக்கு போறோம்டி, அதான் நம்ம சம்மதார் வீட்டுக்கு போறோம்ல, அங்க எப்படி வெறும் கை வீசிக்கிட்டு போக முடியும்? அதெல்லாம் சரிதான். ஆமா, முதல்ல இதை யாரு சுமந்துட்டு போறது? எனக்கு எதுக்கிட்டி அந்த வேண்டாத கவலைலாம், நான் பாத்துக்கிட்டேனே. யாரு நீயா? சரிதான். பாக்குற 4 பேர் என்னட்டி சொல்லுவாளுங்க, வெறும் கையை வீசிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு போறாளுங்க பாரு சம்மந்தார் வீட்டுக்குன்ட்டு. நம்ம மூஞ்சில காரி துப்ப மாட்டாளுங்க. அது எவ நம்ம மூஞ்சில அப்படி காரி துப்புறது? காரி துப்புவாங்களாம? காரி எங்க என்கிட்ட சொல்லு பாப்போம், யாராவது ஒருத்தராவது துப்பட்டும், என்கிட்ட சொல்லு, அதுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன். ஏன்ட்டு சரியா துப்பிருக்காங்களா இல்ல தப்பா துப்பிருக்காங்களான்னு பார்த்துட்டு தொடச்சு விட்டுட்டு சரியில்லை நீ துப்புறதுக்காக்கும். அஜி வாய முடு, எனக்கு தெரியாது உன்னை பத்தி நீ என்ன பண்ணுவன்ட்டு. எவ்வளவு ஒருத்தி நம்மளை கேவலமா பேசாளுங்களா, உன்கிட்ட தப்பி தவறி வாயை விட்டுட்டேன்னு வையன் தொடர்ந்தாளுங்க. அதோட அவங்களுக்கு 4 அறுப்பு கட்டை கொடுத்துட்டு நீ கிளின்னு கிழிச்சு நான் நேரம் தொங்க விட்டுட்டு தானே மறு வேலையை பாப்ப. அவளுங்க அதுக்கு பிறகு இந்த பக்கம் நம்ம தசை பக்கம் தலை வச்சு படுப்பாளுங்களாடி. ஒருத்தி கூட என்னன்னு எட்டி பார்க்க மாட்டாளுங்க, கேட்க மாட்டாளுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? போற நேரம் என்னத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பேசாம வாய் முடிட்டு நடையன்ட்டு. ஐயோ, கடைசி வரைக்கும் நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்குது. ஆமா, இதெல்லாம் இங்க இருந்து வாங்கிட்டு போனாதான் உண்டா? அக்கா ஊர்ல இறங்கி அங்கதான் வாங்கிக்கலாம்ல, வேற கடை எங்கேயுமே கிடையாதாக்கும். இந்த ஊரை விட்டா வேற ஊர்ல கடையே இருக்காதாப்போ. ஏன்டி இப்படி மூளையை கடன் கொடுத்துட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் புரிஞ்சு பேசம்டி. இதெல்லாம் வாங்கணும்னா அதுக்கு துட்டுன்ற ஒண்ணு வேணும், அது கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா இல்லையா? இங்கன்னா அண்ணாச்சி கடையில கடனை வாங்கிட்டு பிறகு காசு வர நேரம் கொடுத்துக்கலாம். ஆனா அந்த ஊர்ல எவன்டி காசை கொடுப்பான் கடைக்கு? உங்க அப்பா வந்து கொடுப்பானா இல்ல நீ கொடுப்பியா? என்னவோ ஓசில அள்ளி தர மாதிரிலாம் நீ பேசிட்டு கிடக்குற. ஓஹோ, அதுக்குதான் இங்கே அள்ளி மூட்டையை வாரி சுட்டிட்டு போறியாக்காப்போ? இப்ப நல்லா மண்டையில ஏத்திக்க. ஓஹோ, இப்படி ஒண்ணு இருக்கோ? நானும் சரி நோம்பு கும்பலாமேன்னு பார்த்தேன். சரி சரி வா. இருந்தாலும் உனக்கு குசும்பு கொஞ்சம் ஓவர் தான் பாத்துக்க. கடையில ஒரு பொருள் கூட விக்கிறதுக்கு இல்லாம இப்படி அம்பட்டியமா அள்ளிட்டு வருவ நீனு. அந்த மனுஷன் கடையை தொடச்சி வச்சிருந்தோனே, சரி நட்டாயிட்டு போல இருக்கு, அதான் அம்பட்டு சாமானை விட்டு வாயில போட்டான் போல நானே நினைச்சிட்டு வந்தேன். தெரியுமா உனக்கு? டியை பல எப்படி முறுக்கு கடிப்படாதடி, நீ ஏற்கனவே ரொம்ப தின்னி கிழிச்சிட்ட, அது போதும். எப்ப நான் சாப்பிட்டேனாக்கா ஒரு முறுக்கு கூட, ஒரு முறுக்கு தின்னதுக்கு என்ன நிலை நின்னு அதெல்லாம் மறந்துட்டியாக்கும். இதுல ஒரு முறுக்கு கூட நான் எடுக்கவே இல்லை, தெரியும்ல? ஏய் யார்கிட்ட நீ போய் சொல்ற? உனக்கும் அம்சாக்கும் திங்க முறுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பச்சை டப்பால போட்டு வச்சிருந்தனே, அதை ஆட்டையை போட்டுட்டு போனியே, மறந்துட்டியோ? ஐயோ அக்கா, என்னக்கா அப்படி ஒரு லுக்கு விடுற? நிஜமா இதுக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது, என்ன நம்புக்கா. நான் நிச்சயமா அத்தைகிட்ட சொல்லவே இல்லை, அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. அங்க என்னடி உனக்கு பார்வை? என்கிட்ட கேள்வி, நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன். நீ ஆசைப்பட்டன்னு நீ திங்கணும்ட்டு வேணும்ட்டு தானே பச்சை டப்பால 5-6 முறுக்கு அள்ளி போட்டு உன் கண்ணதுல வச்சதே நான் தானடி. அப்புறம் எனக்கு தெரியாம எப்படி? அதுவும் இந்த அம்மையாரு முறுக்கு டப்பாவை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் தலையை திருப்பிக்கிட்டு யாராவது பாக்குறாவளன்ட்டு டான்ஸ் ஆடிட்டு ஓடின பாரு, அது இன்னமும் என் கண்ணுக்குள்ளதான்ட்டு இருக்கு. ஆமா, அவ்வளவு சீக்கிரம் அந்த முறுக்கெல்லாம் காலி ஆயிட்டாக்கும். அது என்ன பாட்டு? என்னமோ ஒரு பாட்டு படிச்சுட்டு போனோம். பஞ்சு மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா. ஆமாண்டி, எந்த மாமண்டி உன்னை பார்த்து இந்த பாட்டை படிச்சா? இந்த அசிங்கெல்லாம் தேவையா உனக்கு? கிளவிக்கு எதிரில போயும் இந்த கிளவிக்கு எதிரியா பாட்டெல்லாம் படிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு போனியாம நீனு? என்ன போதுமா இல்ல இதுக்கு மேலேயும் அடுக்கவா? ஏக்கா போதுங்க, அத்தை வாயை கிண்டுனா அப்புறம் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடும். பேசாம நடைய கெட்டுக்கா. அப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறம் நீ கதவை நல்லா சாத்திக்கண்ண. யார் வந்து தட்டினாலும் சரி நீ திறக்கவே கூடாது. நாங்க வந்தா மட்டும்தான், எங்க குரலை கேட்டா மட்டும் தான் திறக்கணும், சரியா? அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன் பாரு. அந்த ஆளு நிச்சயமா என்னை தேடி வருவான். எக்காரத்தை கூட கதவு மட்டும் திறந்துடாதானே,
தலைகீழ நின்று குட்டி கருணை அடிச்சாலும் சரி கதவை மட்டும் திறந்துறாத அப்புறம் ஆபத்து உனக்கு தான். எவன்டி அவன்? வேற யாரு? எல்லாம் என் புருஷனை பத்தி தான் சொன்னேன். ஐயோ, இந்த அக்கா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம சும்மா கிடந்த சங்க ஊதியெல்லாம் கெடுத்துட்டு இப்போ பழையபடி அத்தை விசுரூபம் எடுக்க போறாவளோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. டீ அம்சா, என்னடி ஆச்சு? வேதாள பழையபடி முருங்கை மரம் ஏறிட்டோம். நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. நானே என் வாயை கொடுத்து கெடுத்துட்டேன் போல இருக்கேன். இப்ப சொல்லு, வாய்க்கிலேயே நல்லா வக்கனையா? இந்த அறிவு முதல்லயே இருந்திருக்கணும். ஐயோ, கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னட்டே பிரயோஜனம்? போச்சு போ. என்னம்மா என்ன ஆக போதோ தெரியல. இது யாரெல்லாம் நடு ரோட்ல நிக்க விட்டு பூச வைக்க போதோ தெரியல. யாருக்கெல்லாம் மந்திரிச்சு விட போதோ தெரியல. ஏம்மா, உன் கரிசனத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. வீட்டுக்கு போலாமட்டி. சக்தி, ஏட்டி சக்தி. இந்த கழுத பயல உன்னை எங்க போனாலும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற. இந்த பயலுக்கு தெரியாத இடம்ன்றதே கிடையாது போல இருக்க. நீ எங்க போனாலும் தேடி தேடி உன்னை விரட்டி பிடிக்குது. என்னதான் நாம இருக்கிற இடத்த மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்கிறானோ தெரியலையே. நீ எங்க இருந்தாலும் சரி, அது கரெக்டா மூக்குல வச்சு கண்டுபிடிச்சு வந்துருது பாரு. ஏட்டி, உன் கிண்டல் எல்லாம் பறவை வச்சுக்கிட்டி முதல்ல அந்த பிள்ளை அனுப்பு. அவன் கூப்பிடுறான்ல. பாப்பா போய் என்னன்னு கேட்டோம் முதல்ல. ஒருவேளை போன பறவைல அவன் நகையா பறந்துருப்பானோ? அதான் மோப்ப சக்தி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். உன் பின்னாடியே வாழை ஆட்டிக்கிட்டு வரானே. கொஞ்ச நேரமாவது வாழை சுருட்டி இருக்க சொல்லும்டி. ஐயோ மைனி, என்ன இருந்தாலும் அவர் உங்க தம்பியாச்சே, கொஞ்சமாச்சும் மரியாதைன்ற ஒண்ணு கொடுக்கலாம்ல. நாயோட கேவலமா அவரை தான் விரட்டுன்னு விரட்டுறீங்கன்னா நான் என்ன இருந்தாலும் உங்க தம்பி பொண்டாட்டியாச்சே, என்னையும் இந்த பாடு படுத்துறீங்க. ஐயோ சக்தி, நீ பார்த்து பார்த்து வாமா. ஏம்மா இப்படி வர? ஏன் சக்தி, நீ எப்பவுமே இப்படியே இருக்க? கீழே எந்த பொருள் இருந்தாலும் ஒழுங்கா கவனிச்சுட்டு வரவே மாட்டேங்கிற. ஐயோ கடவுளே, இப்படி கால் இடறி போச்சே. ஒருவேளை கீழே விழுந்தா என்ன ஆகும்? ஆமா, உன் கண்ணு என்ன பதறியா இருக்கு? இப்ப என்னங்க, அதான் ஒண்ணு ஆளல, பரவ எதுக்கு கவலைப்படுறீங்க? அப்படி இல்லம்மா, ஒருவேளை நீ கீழே விழுந்து ஏதாவது இடகடமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குமா. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுங்க. ஏன் தேவையில்லாம பயந்துகிட்டு நீங்களும் டென்ஷன் ஆகிக்கிட்டு? என்னம்மா சொல்ற நீனு? ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் நம்பிக்கைதான். அதுக்கு இதுக்கு என்னம்மா சம்பந்தம்? புரியும்படிதான் சொல்ல. அட மக்கு புருஷா, ஒருவேளை நான் கீழே தப்பி தவறி விழ போனா கூட இந்த பாருங்க இப்ப தாங்கி பிடிச்சு நிக்கிறீங்களா, இதே மாதிரி பிடிப்பீங்கன்ற நம்பிக்கை தான். அதனாலதான் நான் தைரியமா வந்தேன். அதைத்தான் அப்படி சொன்னேன், போதுமா? ஏன்னா எனக்கு உங்க மேல அசைக்க முடியாத பலமான நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதலால நீங்க வந்து நிப்பீங்க, என்னை காப்பாத்துவீங்கன்ட்டு. போதுமா? என் மேல அவ்வளவு நம்பிக்கையாடி வச்சிருக்கேன் நீ. ஏன்டி இது என்னங்க இப்படி கேக்குறீங்க? புருஷன் மேல பொண்டாட்டிக்கு நம்பிக்கை இருக்காதா? நான் லவ் பண்ற காலத்துல உங்க மேல நம்பிக்கை இருந்ததாலதானே அவ்வளவு தைரியமா சுத்தினேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலான்ட்டு. அப்பவே உங்களை நம்பின எனக்கு இப்ப நம்ப முடியாதா? ஐயோ, இவ என்னை இப்படி மலை போல நம்புறாள. ஒருவேளை என்னோட அந்த பிரச்சனை வெளியில தெரியும் போது அதை இவ எப்படி எடுத்துப்பானே தெரியலையே. அதை நினைக்கலே ரொம்ப பயமா இருக்கு. அப்ப இவளை எப்படி சமாளிக்க போறேன் ஒண்ணுமே புரியலையே. என்னங்க அதான் எனக்கு எதுவுமே ஆகல. அப்புறம் எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? ப்ளீஸுங்க அழாதீங்க. நீங்க அழுகும் போது அதை பாக்குற சக்தி எனக்கு இல்ல. வேண்டாங்க, அழாதீங்க. சக்தி, யாரா இருந்தாலும் சரி ஒரு படி கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். எதா இருந்தாலும் அளவோட இருந்தாதான் நல்லது. என் மேல இம்பிட்டு நம்பிக்கை வைக்காதடி. என்னங்க நீங்க ஏங்க அப்படி சொல்றீங்க? நான் உங்களை நம்பாம வேற யாருங்க நம்புவேன்? இல்லம்மா, ஒருவேளை எனக்கு ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்துச்சுன்னு வையேன், அதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீ எப்படி எடுத்துக்கிடுவ? ஐயோ, இதுல என்னங்க இருக்கு? எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க தீர்த்து வைக்க மாட்டீங்களா? அதே மாதிரிதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பார்க்க மாட்டேனா? போங்க, நீங்க இப்படி சொல்றதை கேட்கும்போது உண்மையிலே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையோன்னு தோணுதுங்க. நான் அந்த அளவுக்கு மோசமாவா உங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி பயப்படுறீங்க? எனக்கு அப்பமே உங்களை பார்க்கும்போதே சந்தேகமா தான் இருக்கு. உங்க முகமே ரொம்ப ஆட்டமா இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் அப்படி என்னத்தை தாங்க சொல்லி வச்சாரு உங்ககிட்ட? என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேங்க. அவெல்லாம் அப்படிலாம் எதுவும் சொல்லலாமா? நான் சும்மா கேட்குறேன். இல்லை, ஒருவேளை அது மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அதை நீ கேட்டு உன்னால் தாங்கிக்க முடியாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா? போங்க நீங்க. நான் அப்பப்ப உங்களை மக்கு புருஷான்னு சொல்லுவேன். பாத்தீங்களா, உண்மையிலே நீங்க மக்கா தானே இருக்கீங்க. கல்யாணம்னு ஒண்ணு எப்ப நடக்குதோ அப்ப புருஷன் பொண்டாட்டிக்குள்ள யாருக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த இன்னொரு ஆளு அவங்களோட பிரச்சனைய தான் பிரச்சனையா நினைச்சு தலைமையில போட்டு தீர்த்து வைக்கிறாங்களோ அதுதாங்க உண்மையான வாழ்க்கை. அப்பதாங்க அவங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டி. ஒண்ணு எனக்கு பிரச்சனை வந்தா நீங்க என்ன விட்டு ஓடுறதோ, இல்ல உங்களுக்கு பிரச்சனை வந்தா நான் உங்களை விட்டு விலக்கி வைக்கிறதோ உண்மையான புருஷன் பொண்டாட்டிக்கு அர்த்தம் இல்லைங்க.
நீங்க எப்படிங்க என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம்? உங்களுக்கு தீர்க்க முடியாத எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் அதை பத்தி துளி கூட கவலையே பட மாட்டேன். நீங்க பயப்படவே செய்யாதீங்க. என்கிட்ட மனம் விட்டு பேசுங்க, என்கிட்ட சொல்லுங்க. என்னால அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடிஞ்சா நான் நிச்சயமா சொல்லுவேன். இல்ல என்னால தீர்க்க முடிஞ்சதா நான் நிச்சயமா பார்ப்பேன். புரியுதா? அதுக்காக உங்க பிரச்சனையை கேட்டுட்டு உங்களை விட்டு ஓடி போற அளவுக்கு நான் ஒன்னும் கோலம் இல்லைங்க. இப்ப கூட நான் தான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். ஆனா உங்க பெருந்தன்மையான மனசால அதை மன்னிச்சுட்டு என்னை ஏத்துக்கிறதுக்கு எந்த நிமிஷமா இருந்தாலும் சரி நீங்க தயாரா தானே இருக்கீங்க. உங்க பையனை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சதும் இப்ப கூட என்னன்னே தெரியல, அத்தை புதுசா என் மேல கோபமா இருக்காங்க. அதை கேட்டுட்டு எனக்கு என் அம்மா தான் முக்கியம், என் அம்மாவோட வார்த்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னை விலக்கி வைக்க உங்களுக்கு எம்பூட்டு நேரம் ஆகும் சொல்லுங்க? ஒரு நிமிஷம் ஆகுமா? ஆனா நீங்க அப்படியே செய்றீங்க. இல்லையே, 1000 தான் இருந்தாலும் இவ என் பொண்டாட்டி, இவளை எந்த சூழ்நிலையும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு எனக்காக போராடுறீங்க பாத்தீங்களா? இந்த உண்மையான மனசு, இந்த உண்மையான அன்பு யாருக்குன்னு கொடுத்து வைக்காதீங்க. ஆனா நான் உண்மையில ரொம்ப கொடுத்து வச்சவன், எனக்கு கிடைச்சிருக்குங்க. நான் போன பிறவில ஏதோ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. அதனாலதான் நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க தெரியுமா? இப்படிப்பட்ட உங்களுக்காக நான் தேவைப்பட்ட என் உயிரை கூட கொடுப்பாங்க. ஐயோ, என்னம்மா இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? நீ உன் உயிரை கொடுத்ததுக்கப்புறம் நான் மட்டும் இருந்து என்னம்மா பண்ணுவேன்? நீ பயப்படுற மாதிரி அந்த மாதிரி பெரிய பிரச்சனைன்னா சரிங்க, விடுங்க. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நான் அதை கேட்டு கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு என் மேல எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரியா? அதுக்காக என்னடா இது, இவகிட்ட நம்மளால மனம் விட்டு பேச முடியலையே, நம்ம பிரச்சனையை சொல்ல முடியலையேன்னு மட்டும் நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க. சரியா? ஆனா ஒண்ணுங்க, நானும் உங்களை மாதிரி ரொம்ப பிடிவாத காரிதான் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன். போதுமா? உங்க மைனி என்னை விரட்டி விடும்போது நான் வெளியில வந்துட்டு உடனே உள்ள வரணும்னு நினைச்சு திரும்பும்போது ஐயோ, என்னை பார்த்துட்டு சொல்லி கொடுத்துருவாளோ? அந்த பையனுக்கு வேற நான் இருக்கிறது தெரியாதே. அதை விடுங்க. அது வெளியில வந்ததும் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி படபடன்னு வந்துடுச்சா, அதனாலதான் கொஞ்ச நேரம் அந்த சென்னையில உட்காந்துட்டு வருவோன்னு உட்காந்துட்டு வந்ததால தான் லேட் ஆயிடுச்சு. நீங்க அதுங்காட்டி எல்லாரும் நான் உங்களை விட்டுட்டு போயிட்டதா தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. இவ என்னமா ஒன்று நம்மக்கிட்ட சொல்ல வந்தா, டக்குன்னு பேச்ச மாத்திட்டால, என்னவா இருக்கும்? ஐயோ, பயபுல யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். போச்சு, மூளையை போட்டு குறைஞ்சுதான் நம்மள கண்டுபிடிச்சிருமே. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. எதுக்கு இல்ல எதுக்குங்கிற? இப்ப நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, திடீர்னு எதுக்கு காமெடி கொண்டு உள்ள நினைக்கிறீங்க? என்னாச்சுமா? அங்க பாருங்க, வீட்டு வாசல்ல கழுத வந்து நிக்குது. ஐயோ, அது தொல்லை தாங்க முடியலங்க. எதுங்க போய் அதை விரட்டி வேற விடணும் தானே. நான் பாட்டு பாடினா உனக்கு தான் பொறுக்காத. என்னடா வாயை முடிட்டு அமைதியா நிக்காளேன்னு பார்த்தேன். இந்த வாயை திறந்துட்டியா? நியாயமா பார்த்தா இந்த சிச்சுவேஷன்ல நீ தான் சாங் பாடிருக்கணும், புரியுதா? சரி, உனக்கு தான் அது சுட்டு போட்டாலும் வராத, நமக்கும் தெரியாதுதான். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு பாடின பார்த்தியா? அதுக்கு என்னைய சொல்லணும். என்னது? யாருக்கு யாருக்கு பாட்டு வராது? ஆஹா, உங்களோட நான் நல்லா படிப்பேன் தெரியுமா? அதான் பார்த்தமே, அங்க திண்ணையில உட்காந்து பாட்டு படிச்சதை கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம் நாங்களாம். உங்களை ஓஹோ, என்ன அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துட்டா? எங்க அடிங்க பாப்போம். அடிச்சிருவீங்களா அக்கா மேடமே? என் கை இங்க பக்கத்துல தான் இருக்கு தெரியும்ல. தைரியம் என்ன அடிமா? நான் பக்கத்துல தான் நிக்கிறேன், நான் எதுவும் சொல்லவே மாட்டேன். ஆனா ஐயோ கடவுளே, நான் உங்களை அடிச்சா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ரோடன் கூட நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? அது அந்த பயம் இருக்கட்டும். ஐயோ, அநியாயம் நடக்குது. இதை கேட்க யாருமே இல்லையே. பாருங்கம்மா, இந்த அநியாயத்தை என்ன நடக்குதுன்னு. ஏமாக்கா, என்னாச்சு அப்படி நீ துடிக்கிற அளவுக்கு? யார் என்ன பண்ணா? அந்த பாட்டு அவன் படிக்கிறானே, அந்த பாட்டு மாமா என்ன பாட்டு படிக்கிற பாட்டுமா, அது அந்த பயவுல காப்பி எடுத்து பாடுதுமா. அடச்சி, யார் இப்படி கத்துற? அந்த பாட்டு உனக்கு மட்டுமா சொந்தமானதா? யாருனாலும் தேவைப்பட்டா படிக்கலாம், புரியுதா? ஓஹோ, இப்பதானே உன் சங்கதி என்னன்னு எனக்கு புரியுது. இந்த பாட்டை கேட்டதும் உனக்கு மருமகன் நினைப்பு வந்துட்டோம் மனசுக்குள்ள. தேவையில்லாம ஏதாவது வாயை விட்டேன்னு வையேன், அப்புறம் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடி மருமகன் நினைப்பு வந்துட்டோம் தானே கேட்கறேன். இதுக்கு எதுக்கு இப்படி துள்ளி பாஞ்சிக்கிட்டு வரவ? அப்போ உன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். சொல்லிட்டு உனக்கும் மருமகனுக்கும் அப்படி என்னடி சண்டை, என்னடி பிரச்சனை? பாரு, உன் கற்பனைக்கெல்லாம் நான் ஒன்னும் ஆளாக முடியாது, புரியுதா? தேவையில்லாம நீ ஏன் ஒரு கற்பனையை நினைச்சுக்கிட்டு அதுக்கு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சுக்கிட்டு
தேவையில்லாம என்ன போட்டு குறைஞ்சிட்டு கிடக்காத. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. பெரியம்ட்ட உன் சங்கதி எல்லாம் மருமன்ட்ட சண்டை போட்டுட்டு ஓடி வந்தவ தானே நீனு. இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி என் வாயில இருந்து எந்த வார்த்தையும் உன்னால புடுங்க முடியாது. நீ எப்படி வேணா பேசிக்கோ, எப்படி வேணா கேட்டுக்கோ. அத பத்தி துளி கூட எனக்கு கவலையும் கிடையாது. புரியுதா? நான் என்னட்டி, நான் மருமக நினைப்பு வந்துட்டோன்னு தானே கேட்டேன். அதுக்கு நீ என்ன சொல்லியிருக்கணும்? ஒண்ணு ஆமான்னு இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத உன் கற்பனை அது இதுன்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா அப்ப என்ன நினைப்பாங்களா? ஐயோ, நம்மளாதான் வாயை குடிச்சு மாட்டிக்கிட்டோமா அப்போ இதுகிட்ட. என்னமா நம்மள உண்டு எல்லாம் பண்ணி எடுத்துறோம். இப்ப இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க? பின்ன நானே அவரு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? இதுங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு இதுங்களை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு போகணுன்ட்டு ஒரு வைராக்கியமா முடிவெடுத்து நிக்கிறேன். இந்த நேரம் பார்த்து இந்த பையன் மாமா பத்தி நினைப்பு படுத்திட்டா அப்புறம் என் மனசு பூரா அங்க போயிடும். அப்புறம் எப்படி நான் இங்க இருக்கிறது? அதான் அப்படி கோவம் வந்துச்சு. அதுக்குதான் உங்ககிட்ட வெடிச்சேன். உடனே நீ அதுக்கு தப்பான அர்த்தம் கண்டுபிடிக்கிற. எப்பத்துல இருந்து நீ இப்படி மாறின? கேட்டுட்டே, உன் வயசு தான் என் அனுபவம், புரியுதா? சின்ன வயசுலயே எனக்கு காது குத்திட்டாங்க. அப்படியா? எனக்கெல்லாம் பெரிய வயசுல காது குத்துறியா? எனக்கு தான் சின்ன வயசுல தான் காது குத்துனாங்க. என்ன கிண்டலா பேசுறத நினைப்பாக்க உன் மனசுல? மரியாதையே உன் மனசுல என்ன கிடக்குன்னு சொல்லு. இல்லைன்னு வையேன், நானா ஆராய்ஞ்சேன் அப்புறம் உன் மண்டவாளத்தெல்லாம் தண்டவாளம் ஏத்திடுவேன். தேவையில்லாம இவகிட்ட வாயை கொடுத்துட்டு நம்மளா எதுக்கு வில்லங்கத்துல மாட்டிக்கிட்டு? நம்ம பிரச்சனைய யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. நாமளாதான் பேசி தீர்த்துக்கிடணும். முதல்ல இப்ப இந்த பைய பிரச்சனை தான் தலைக்கு மேல வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்கு. இத சரி பண்ணிட்டு அடுத்தது அந்த பிரச்சனைக்கு நானா முடிவு கட்டணும். அதுக்கடையில இதுங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு பாவம் இதுங்க மனசையும் நோகடிச்சுக்கிட்டு இப்ப வெட்டி வீரப்ப அம்மா வேணா வீராசனமா பேசுவான். ஆனா என் கஷ்டத்தை கேட்டா நிச்சயமா கண்ணீர் தான் வடிப்பான்.